ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் நாட்டுக்கோழி வாங்கி ஃப்ரை பண்ணலான்னு நினச்சோம். அப்போது எங்களுக்கு கிடைச்சது வந்து பாருங்களேன், இதுதான் கோழி முட்டையாமா. முட்டை கோழி வயிற்றுக்குள்ளே இப்படி தான் உருவாகுது பாருங்களேன். பால் மாதிரி இருக்குது. இதோட ஓடு எவ்வளோ பெருசாக வர்றதுன்னு பாருங்கள். எங்களுக்கு ஒரு முழு முட்டை கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து குழம்புல வந்துட்டு கொதி வரும்போது போட்டால் தான் தெரியுமாம்மா. அதனால் உங்களுக்கு நாங்கள் குழம்புல போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒழிச்சு காட்டுறேன். இது ஓடோடு இருக்குது. இந்த முட்டை இப்படி இருக்க முட்டை இப்படி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்து ஓடோடு இருக்குது. இங்கே ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டையை மட்டும் தனியாக வேக வச்சுக்கிறேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல குழம்புல போட்டால். அதனால நான் தனியாக அதை வேக வச்சுக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை வெந்துருச்சு. உங்களுக்கு அப்படியே உடச்சி காட்டுறேன் பாருங்க. நாட்டுக்கோழி முட்டை எவ்வளோ ப்ரௌன் கலராக இருக்கு பாருங்க. சொல்லு, இங்கே பாருங்க.